ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னராகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு, ராகி, முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், சீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு அடை தட்ட போகிறேங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். பாருங்க, எல்லாத்தையுமே போட்டு மாவு பிசைஞ்சாச்சு. இது கோதுமை மாவு போட்டதுனால இந்த அளவுக்கு இந்த பிசின் மாதிரி வருங்க. மாவு கலந்தது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே தளர்வாவோ இல்லை ரொம்ப கெட்டியாவோ பிசைய வேண்டாம். நம்ம தண்ணி தொட்டுட்டு கல்லில் தட்டி எடுத்துடலாங்க. நான் ஏற்கனவே தட்டி எடுத்துட்டேன், உங்களுக்கு சுட்டு காமிக்கலான்ட்டு தான் இந்த மாவு வச்சுருக்குறேங்க. பாருங்க, இப்போ இலையில தட்டுறதுனால தட்டலாம், நான் சொன்ன மாதிரி. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவை இப்படி போட்டுட்டுங்க, எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. நீங்கள் கல்லில் தட்டி பழக்கம் இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி கவரில் இல்லை வாழை இலையில் தட்டிக்கோங்க. ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் அப்பப்போ தண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு தொட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு விரலில் இந்த விரலோட நீங்கள் பழக்கம் இல்லாதவங்க இப்படி செய்ய வேண்டாம். இப்படி செஞ்சிட்டோம்னா நல்லா பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ விட்டுக்கலாங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நெய் விட்டுருக்குறேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ வெந்ததுக்கப்புறம் நாம் பார்க்கலாங்க. பாருங்கள், ஃபைனலாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு 4 விதமான சைட் டிஷ் வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை தயிர் பச்சடியோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு விரல்லையே நீங்கள் பிச்சிடலாங்க. ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பிக்கணும் சாப்பிட்ணுன்ட்டு இல்லைங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீட் ஆகும்னு நினைக்கிறவங்க ஆனியன் ரைத்தா வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் மல்லி சட்னிங்க. இதுக்கு எது மேட்ச் ஆகுன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு ஹெல்த்தியான வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.